தேதி பொதுக்காலம் 17வது வாரம். சிறப்பாக தொடக்க புத்தகம் 18வது அதிகாரம் 20-32 வசனங்கள், கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 12-14 வசனங்கள், லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 1-13 வசனங்கள். இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவரிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரும் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோடமிருந்து எங்களை விடுவித்தரும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் நண்பரிடம் நள்ளிரவில், நண்பா, 3 அப்பங்களை கடன் கொடு என்று நண்பர் ஒரு பயணம் வழியில் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்ற ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்ப எனக்கு தொல்லை கொடுக்க ஏற்கனவே புதை கூட்டாய், என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்க நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்றார். ஏன்னு விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டிருந்தால் அவர் தன்மை என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டால் தொல்லையின் பொருட்டாவது எழுந்து தேவையானவற்றை கொடுப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். ஏனெனில் கேட்பவர் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார், தேடுகிறவர்கள் கண்டடைகிறார், தட்டுவர்களுக்கு திறக்கப்படும். பிள்ளைகள் மீனை கேட்டால் உங்களுக்கு எந்த பிள்ளையாவது மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பாரா? முட்டை கேட்டால் தேலை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் விண்ணக தந்தை கேட்பவருக்கு எவ்வளவு அதிகமாய் தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி! எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிகச்சிறப்பாக இதோ கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் வரும். நாம் கேட்க வேண்டும், அவரை கேட்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரிடம் நாம் தட்ட வேண்டும். அப்படி தேடும்போது மீனை கேட்டால் உங்களில் எந்த தந்தையாவது மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானா? மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானா? முட்டை கேட்டால் தேலை கொடுப்பானா? தீயவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடை அளிக்க அறிவீர்களானால் ஒரு விண்ணக தந்தை எவ்வளோ தம் கேட்பதற்கு தூய ஆவியை கொடுக்கும். தூய ஆவிதான் ஒரு மனிதனுடைய தேவையாக இருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த தந்தையாவது மீனுக்கு பதில் பாம்பு வேதத்தின்படி இது பாம்புகளையும் தேள்களையும், லூக்கா 10:17, பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் வல்லமையை நான் உங்களுக்கு தருகிறேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் வல்லமை. அதை தான் இங்கு முட்டை கேட்டால் தேலை கொடுப்பார். பாம்பை அவர் மிதிக்கிறார். பாம்பு உனக்கும் பெண்ணுக்கும் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்க அவளுக்கு தலை நசுக்கும். இயேசு கிறிஸ்து அந்த பாம்பின் தலை நசுக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யும்? ஆனால் நீ அதனுடைய குதிகாலை தீண்டுவார். அந்த சந்ததி தீண்டப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே நான் முட்டை கேட்டால் தேலை கொடுப்பார். தேளை மிதிக்க வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் வல்லமையை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். முதல்ல இயேசு பாம்பை மிதிச்சிட்டாரு. பிறகு அதில் பாம்பு என்பது தீமையை வெல்லக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு நமக்கு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய ஜென்ம பாவம், நம்மை தொடர்ந்து வருகிற பாவங்கள் கூட தேர்களை மிதிக்கும் வல்லமையை நான் உங்களுக்கு, எந்த தீய சக்தி உங்களுக்கு தீங்கு இழைக்காது. அப்போ இந்த தீமையை வெல்லக்கூடிய ஆற்றலை சிறப்பாக நமக்கு அளித்து அதற்கு என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியை மாபெரும் கொடையாக கொடுக்கிறார். அது வேண்டுமென்றால் பாம்புகளையும் தேள்களையும் நாம் வெல்ல வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியான். ஏனென்றால் திருத்துதரின் 10:38 நாசரேத்து இயேசு பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் செய்யப்பட்டால் கடவுள் இன்னைக்கு நம்மளோட இருக்கணும்னா உண்மையிலே பரிசுத்த ஆவியா நம்மோடு இருக்க வேண்டும். நம்ம இருக்கிறார். யோவான் 14:16 சொல்லுங்கள், 16:7 சொல்லுங்கள், நான் பிதாவிடத்தில் கேட்பேன், அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு இருப்பார். நம்ம பாடல் பாடுகிறோம், என் ஆவியும் உன்னோடு இணைந்து விட்டார். ஆவியானவருடைய பிரசனத்தை நாம் உணர வேண்டும். எவ்வளவு கொடுப்பார் நிச்சயம். அப்போ தீமையை வெல்லக்கூடிய ஆற்றலை நாம் ஜெபத்தில் இருக்கிறோம். தீமையை வென்றுட்டோம்னா, தீய சக்தியில் வென்றுவிட்டோம் என்றால் நமக்கு இறைவன் தன்னுடைய பிரசனத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை, நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். இதனால் பாம்பு என்ன செய்தது? உலக உணவை கொடுத்து ஏமாற்றியது. ஆனால் தெய்வீக உணவை தேவன் நமக்கு கொடுக்கிறார்.
தேள்கள் உண்மையிலே அது தீமையை நம்மை வாட்டுகின்றவர்கள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி கொள்ள நாம் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஆகவே எத்தனை முறை அந்த பரிசுத்தாவி பெற்ற கடவுளை தரிசனமாக மாறுதோம். எவனொரு ஆவியினால் இயக்கப்படுகிறவன் கடவுளுடைய மக்கள் எனப்படுவார்கள். ஆவியுடைய செயல்பாடுகள் நம்மை நிறைவுக்கு இட்டுச் செல்லும். பரிசுத்தாவை துக்கப்படுத்தாமல், பரிசுத்தாவிக்கு எதிராக பேசாமல், பரிசுத்தாவி என்பது என்ன? கடவுளுடைய அன்பு. அந்த கடவுளுடைய அன்பு செபத்திலே நாம் இறைவனை நாடுவதால், ஜெபிப்பதால், தந்தையோடு உறவு கொள்வதால் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நம்முடைய அன்றாட உணவு கொடுக்கப்பட்டு மன்னிப்பும் இரக்கத்தை பெற்றவர்களால் தீமையை வென்றுவிட்டு நாம் நன்மைக்குள் தீமையை விளக்கி நன்மை செய்கிறோம். ஆகவே இன்றைக்கு நிறைவுள்ளது வரும்போது குறைவுள்ளதெல்லாம் மறைந்து போகும். நிறைவுள்ளது இது கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மன்னிப்பு, கடவுளுடைய சமாதானம். நாம் பெற்றவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் நமக்கு நிச்சயமாக இந்த தூய ஆவியானவர் என்று நிலைத்திருந்து நம்மோடு வழிநடத்தி நம்மை ஆசிரியர் ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். நாம் எல்லாம் செய்ய வல்லமையும் ஆற்றலையும் பெற இவரிடத்தில் செபிப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை, போதுமான கிருபைகளை வாரி வழங்குகிறவரை, நீர் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். நீர் பரிசுத்தமாகும்.